அங்கே இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான இந்த ஸ்வீட் கார்ன் வடை செஞ்சு பாருங்கள். ஒரு பெரிய சைஸ் ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விதையை உரிச்சிட்டு இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு கொரப்பாக வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, 5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்வீட் கார்னை வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன். அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கு உப்பு, அரிசி மாவு, கடலை மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். சூடானோடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வடைக்கு தட்டி போடுற மாதிரி தட்டி போட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே சூப்பராக எடுத்துக்கோங்க. இது கூட டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா புதினா துவையல் வச்சு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.